அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது முகமது நபி ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் மகரிப் தொழுகைக்கு பிறகும் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த துவாவை 10 தடவை ஓதுனதாக ஹதீஸில் இருக்குது. இந்த துவாவை ஓதுவதால் நமக்கு என்ன நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பிறகும் மகரிப் தொழுகைக்கு பிறகும் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு யுஹ்யி வ யுமீத் மாதிரியான சில வாசகங்களை சொல்லி இப்படியான ஒரு துவாவை அவங்க ஓதியதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. அதற்கு என்ன நன்மை என்று கேட்கின்றார்கள். நாம் பார்த்த வரையிலே இப்படி ஃபஜருக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் இவங்க ஓதியதாக நமக்கு தெரிந்தவரை இல்லை. பொதுவாக சில விஷயங்கள் நமக்கு துவாக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இது எல்லா தொழுகைக்கு பிறகும் ஓதலாம். அதாவது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதுவதற்கு என்று சில திக்ர்களை நபி அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்ன? இந்த லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற பிரார்த்தனை இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு தினங்களிலும் நாம் அனுதினமும் ஓதக்கூடிய சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கின்ற துஆக்கெல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசானி சகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி. அழகா இருக்கு பாருங்க இந்த வாசகம். ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் நாவிற்கு எளிதான வார்த்தைகள், சொல்றது ரொம்ப ஈஸி. அல்லாஹ்விடத்தில் என்ன? அந்த மீசானுடைய தராசை கணக்க செய்கின்ற வார்த்தைகள், அல்லாஹ்விற்கு ரொம்பவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். அதான் அவங்க சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஃபில் லிசான் நாவிற்கு எளிதான 2 வார்த்தைகள், சகீலத்தானி ஃபில் மீசான் மீசான் தராசை கணக்க செய்யக்கூடிய 2 வார்த்தைகள், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் அல்லாஹ்விற்கு விருப்பத்துக்குரிய 2 வார்த்தைகள். அது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று திக்ர்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான பல திக்ர்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அந்த திக்ர்களை எல்லாம் நம்ம ஓதக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நமக்கு நேரங்களை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த துஆக்களை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன மக்கள்கிட்ட பார்க்குறோம்னு சொன்னால், இந்த திக்ர்களை செய்யக்கூடியதுல ரொம்ப ஒரு பொடுபோக்குத்தனம் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துஆக்கள் இருக்குது தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுலி வல் ஜுப்னி அப்படிலாம் துஆக்கள் இருக்கிறது. அதே போல அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா ஜலாலி வல் இக்ராம் இந்த மாதிரியான திக்ர்கள், ஆயத்துல் குர்சி ஓதுறது, தஸ்பீஹாத்துகள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதையெல்லாம் நம்ம பெரும்பாலும் ஓதுறதே கிடையாது. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே பறந்துடுறது. இமாம் சலாம் கொடுத்து முடிச்சாருன்னு வைங்க, புள்ளிமான்கள் துள்ளி ஓடுவதை போல எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல, உடனே பள்ளியாச காலியாக போயிடுது. அப்போ அது மாதிரி இல்லாமல் அவங்க அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன நன்மன்லாம் கேட்குறாங்க பாருங்க. இது மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்போ இது மாதிரியாக மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட திக்ர்களை நன்மைகளை நாடி அதிகமாக சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு அதற்கு நிறைய பல கூலிகளை அல்லாஹ் நமக்கு வழங்க காத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.